இலங்கையை பொறுத்தவரையில் உண்மையை சொல்ல போனால் தமிழர்கள் சிங்களவர்கள் அங்கே வந்து இரண்டு அரசியல்வாதிகளையும் கைது செய்வார்கள். நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இப்போ அதுதான் நடந்து கொண்டிருக்கு அதிகபட்சம். ஸோ அப்போ அந்த கைது செய்யக்குள்ள அந்த தமிழர்களை கைது செய்கிற விதம் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமாக இருந்தாலும், ஆனால் சிங்களவர்களை கைது செய்கிற விதம் ஒரு காமெடி நடிகர் வடிவேல் என்ற கைதி மாதிரி, நானும் ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி தான். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சற்று முன்னமே விமல் வீரவம்சவை கைது செய்திருக்கிறார்கள். ஸோ அவர் விலங்கை போட்டு ஒரு காவல்துறை கையில் பிடிச்சி இழுத்து கொண்டு போகிற காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சிரிச்சு கொண்டு தான் போகிறார், நானும் ஜெயிலுக்கு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சிரிச்சு கொண்டு போகிற காட்சியை பார்த்துருப்பீங்க. இவர் ஏன் இப்போ கைது செய்திருக்காங்க என்றால், அதாவது அந்த இராணுவ வெற்றி கொண்டாட்டத்தை ஏதோ இடையூறு செய்தது காரணமாக உங்களுக்கே தெரியும், அவர் ஓடிப்போய் விழுந்த காட்சியில் எவ்வளோ ஊடகங்களில் காமெடியாக அதை செய்து காட்டினார்கள். ஸோ அந்த இதுக்காக இப்போ கைது செய்யப்பட்டார். ஸோ அதுக்காக முதல்வர் ஒரு பிழையும் விடையிலையும் ஒன்று பார்த்தீங்களா இருந்தால் புலை மேலே புலைகள் விட்டிருக்கிறார். ஸோ இவரில் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் இலங்கை அரசுக்கு வெளிப்படையாக காரணங்கள் காணாது, ப்ரூவ் காணாது என்ற ஏதோ ஒரு காரணத்தால் அவர்களை இன்னும் வெளியில் விட்டு வச்சுக்கார்கள். ஸோ இப்போ மட்டும் என்ன குறைஞ்சி போகுது, இவர்களை அரெஸ்ட் பண்ணின உடனே கொண்டே தூக்கிலே போட போகிறார்கள், இல்லை சிரித்து கொண்டு அவர்கள் தங்களுக்கு பிடிச்ச ரூமில் இருந்துட்டு கொஞ்ச காலத்தால் வெளியில் வரதானே இலங்கையின் வளமை என்றதும் சட்டவிட்டமாக எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விடயம். அதே இது ஒரு தமிழர்களுக்கு இது நடந்தால் அவர்கள் நீண்ட காலமாக அங்கே விசாரணைக்கு இருக்க வேண்டிய கட்டமும் இருக்கும். ஆனால் அது அந்த மொழி பாகுபாடோ இல்லாட்டி என்னென்ன காரணம் எனக்கு தெரியாது. ஸோ அங்கே சிங்களவர்கள் என்றால் அங்கே அவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் அவர்கள் மீண்டும் பிணையில் வெளியில் வர வாய்ப்புகள்லாம் நாங்கள் அதிகம் உண்டுன்றதை உங்களுக்கு தெரியும். அடுத்த பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதல் செய்த குற்றங்கள் என்ற பலவிதங்கள், அதுக்கு இன்னும் புருக்கள் இல்லாத காரணத்தால் இலங்கை அரசு அதை கண்ணும் காணாமல் விட்டுருக்கா இல்லாட்டி உண்மையாக புரு இல்லையான்றது தெரியலை. அதாவது 75 மில்லியனுக்கு இவர் சொத்து சேர்த்திருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. 75 மில்லியன்ன்றது அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பணம். ஏன்னா அந்த நாடு இப்போ படுற பாட்டுக்கு அந்த 75 மில்லியன் ஒரு ஆள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. அது ஒரு நாட்டுகிட்ட இருந்தால் அதை வச்சு எவ்வளவு செய்யலாம். ஸோ அதை விட அது மட்டும் அவர் செய்யவில்லை. அவர் வந்து அதாவது அரச வாகனத்தை தனக்காக பயன்படுத்தியது அப்படி ஒரு குற்றச்சாட்டுகளும் இருக்குது. அரச வாகனங்களை அது சொந்த தேவைக்கு பயன்படுத்தியது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ இவர் மட்டும் அந்த குற்றங்களில் ஈடுபட்டார் என்று பார்த்தா இல்லை. அதாவது இவருடைய மனைவியும் பல குற்றங்கள் செய்திருக்கிறார். அதில் ஒரு குற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா கடவுச்சீட்டுகள் செய்திருக்கிறார். அப்படியான அந்த கடவுச்சீட்டு பிரச்சனையிலையும் அவ சிக்கப்பட்டிருக்கிறார். மொத்தத்தில் இவர்கள் அதாவது குடும்பமாக பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள்ன்றதை அதாவது பொதுவான இணையதளங்களில் நீங்கள் காணக்கூடியா இருக்கும். இது நான் சொல்லல, பொதுவான இணையதளங்களில் நீங்கள் காணக்கூடியா இருக்கும். ஸோ இவர்கள் வந்து அதாவது இவர் வந்து தமிழ் மக்களுக்கு மத்தியில் ஒரு தமிழர் விரோதம் என்ற ஒரு விடயத்தை தமிழ் மக்கள் கூறுகின்றார்கள். இவர் வந்து ஒரு தமிழ் எழுத்து முதலாவதாக இருக்கக்கூடாது, தமிழ் எழுத்து எப்போவும் இரண்டாவதாக இருக்கவனும், கல்லடி கடைசியாக இருக்கவனும், முதலாவதாக எப்போவும் எங்கும் சிங்களம் தான் இருக்கவனும் என்று ஆணித்தனமாக சொன்ன ஒரு மனிதன் என்றது தமிழர் மத்தியில் அது ஒரு வன்மத்தை பார்க்கின்றது. அதாவது தமிழர் மத்தியில் ஏதோ ஒரு அவர்கள் இந்த மனதை புண்படுத்தி இருக்குது இந்த வேறுடைய வசனம் என்றதில் மாற்று கருத்தில்லை. ஸோ இவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது நிச்சயமாக இலங்கை நாடு எங்கள் நாடு என்று நாங்கள் சொல்லணுமாக இருந்தால் நியாயமாக எல்லாருக்கும் எல்லா தண்டனையும் கிடைக்க வேணும். அதுதான் அந்த நாட்டுக்கு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். அந்த நாடும் இன்னும் செழிப்பாக வளரவும் எல்லாருக்கும் அது பிரயோசனப்படும் என்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விடப்படுகிறேன். ஸோ இவருடைய கைதியை பற்றி, இவர் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். ஆரோக்கியமான கருத்தை எதிர்பார்க்கும் தமிழ் ஐடியா. நன்றி.